வணக்கம் சர்மிளா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுப்பிரமணியம் வீதி முதலாவது தெருவில் முன்னாள் மத்திய அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரம் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தில் நேற்று இரவு மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசியதாக கூறப்படுகிறது. நேற்று இரவு பணி பார்த்த ஆண்டியப்பன் என்பவர் இன்று காலையில் அலுவலகத்தில் திறந்து பார்த்தபோது அது கண்ணாடி பாட்டில்கள் உடைந்து தீப்பொறி புகை மண்டலமாக காட்சியளித்துள்ளது. இதனை அடுத்து அவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி, காரைக்குடி போலீசார் விசாரணை செய்தனர். அதுல அந்த பகுதியில சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லாதனால அதை சுற்றியுள்ள பகுதிக்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரகாஷ் வருகை தந்துள்ளார். சமீபத்தில் வளைகுடாவில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா தாக்குதல் தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு வரவேற்பு தெரிவித்து கார்த்திக் சிதம்பரம் பேசியிருந்தார். இதனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமிய அமைப்புகள் சுவரொட்டிகளும் ஒட்டியிருந்தனர். இந்நிலையில் இந்த பெட்ரோல் கொண்டு வீசிய சம்பவத்திற்கும் இஸ்லாமிய அமைப்புகளும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.